ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப திகிலா இருக்க போது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டு ரொம்பவே ஃபிக்ஸ் வந்த மாதிரி கிடக்கிற பேஷண்ட்டை கொண்டு போய் பெட்ல சேர்க்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. கூடவே அந்த வார்டில் ஒர்க் பண்ண அந்த நர்ஸுங்களுக்கும் பயங்கர திகிலான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா இல்லையா, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட நிலைமை தான் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப திகிலா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தூருக்கு அருகாமையில ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பவித்ரா அப்படின்றவங்க. இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அதுவும் இவங்களோட ஊருக்கு பக்கத்திலே தான் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் பயங்கரமா பழைய காலத்து ஹாஸ்பிட்டலாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலும் அதுதானாம். அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அதன் பிறகு அன்னைக்கு பவித்ரா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பவித்ரா ஒரு மாதிரியாவே இருந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கலகலன்னு பேசக்கூடிய பொண்ணு, ஒரு மாதிரி மூளையிலேயே போய் உட்கார்றது, கூடவே யாரோடையும் பேசாம இருக்கிறது, பெட்ல போய் தனிமையா படுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க 2 நாள். 3வது நாள் பவித்ராவுக்கு பயங்கரமா காய்ச்சல் வந்திருக்குங்க. இந்த காய்ச்சல் காரணமா மறுபடியும் பவித்ராவை அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு 1/2 hourலயே அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி வந்திருக்குங்க. கையை காலெல்லாம் பயங்கரமா முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்றத சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்குங்க. இந்த நிகழ்வை பார்த்ததும் அவங்களோட அப்பா அம்மா ரொம்பவே பதறி போயிட்டாங்க. சரி, இந்த பொண்ணுக்கு காய்ச்சல்னாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கூடவே அவங்களோட அப்பா அம்மா உடனே வேகமா அதே ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்றாங்க. ஃபிட்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்றத சொல்லி அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு டியூட்டியில இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் நர்ஸ் வந்து மாலதி அப்படின்றவங்க, ஜூனியர் நர்ஸு ரம்யா அப்படின்றவங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த வார்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்து அட்மிட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. கூடவே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓரளவுக்கு ஒரு 1/2 hourல அந்த கை கால் முறுக்கெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கு. அந்த ஃபிக்ஸும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சரிங்க, இன்னைக்கு நைட் வரைக்கும் இங்கே அட்மிட் பண்ணிடுங்க, காலையில் வேணால் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே அப்படி சொன்னதுமா அவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொல்லி ரம்யாவும் மாலதியும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற பேஷண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இந்த பவித்ரா அப்படின்றவங்கள தனியா ஒரு வார்டில் ஒரு தனி பெட்ல தான் படுக்க வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு அப்பப்போ கவனிச்சுக்கிறதுக்காக பவித்ராவும் அந்த ரம்யாவும் மாலதியும் மாத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு கரெக்டா மணி 8 மணி ஆகுது. அந்நேரத்துல இந்த அந்த பெட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, தனியான ரூமு, அந்த ரூம்குள்ளே இருந்து தானாகவே கட்டில் நகர்ற மாதிரியான அந்த சத்தங்கள் கேட்டிருக்குங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் அவங்களோட அப்பா அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்க வேகமாக எட்டி பார்க்குறாங்கங்க. அவங்கெல்லாம் பேதலிச்சு போய் நிற்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த சத்தம் பயங்கரமாக எல்லா ரூமுக்குமே கேட்குற மாதிரி இருந்திருக்கு. அப்போது ரம்யாவும் மாலதியும் வேகமாக ஓடி வராங்க. என்னங்க கட்டில் தானாக இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, யாருங்க உள்ளே இருக்காங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே எட்டி பார்க்குறாங்க. 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்கங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள யாருமே இல்லை. அந்த பவித்ரா அப்படின்றவங்களும் காத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. பெட்ல யாருமே இல்லை. அந்த பெட்டு மட்டும் தானா முன்னாடி பின்னாடி நகர்ந்துட்டு இருக்குங்க. இந்த நிகழ்வை பார்த்த 2 பேருக்கும் பயங்கரமா பயந்து போய் நடுங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னங்க இந்த பொண்ணு இப்படி பறந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மாலதியும் ரம்யாவும் உள்ள நெருங்கி போகிறதுக்குள்ளுமே மறுபடியும் பவித்ராவோட கையும் காலும் அப்படியே முறுக்கிக்கிச்சாங்க. பின் சைடா போயிருச்சா. காலுமே அப்படியே ரொம்ப வெறப்பா இருந்திருக்கு. காலெல்லாம் உடஞ்சு போன கால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு. அந்த பொண்ணோட முகமும் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ப்ளூவா மாறுற மாதிரி இருந்திருக்குங்க அந்த உடம்பு ஃபுல்லா. இப்போ இவங்க போட்ட இன்ஜெக்ஷன்னாலதான் அப்படியா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா, என்ன ஏதுன்னு தெரியாம பயத்துல இந்த ரம்யாவும் மாலதியும் பெட்டு மேல ஏறி அந்த பொண்ணை கீழே தள்ளுறாங்களாங்க. இந்த 2 பேரையுமே இடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணு பெட்ல
எப்படி படுத்திருப்பாங்களோ அதே மாதிரி காத்துல பறந்துட்டு இருக்காங்க பெட்டை விட்டு மேல. இப்போ இவங்க 2 பேரும் பொத்துன்னு விழுந்தவங்க, ஐயோ அம்மா சாமி, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வேக வேகமா வெளியே ஓடலான்னு பாக்குறாங்க. அந்த ரூம் கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு. இப்ப பவித்ராவும் இந்த பெட்ல வந்து படுக்கிற மாதிரி தெரியல. இங்க ரம்யாவும் மாலதியும் கதவை தட்டுன்னு தட்டுறாங்களாங்க. அந்த கதவை திறக்கிறதுக்கு யாருமே இல்லை. வெளிப்பக்கமா இருந்து பவித்ராவோட அம்மா அப்பாவும் கதவை தட்டுறாங்க. இவங்களாலையும் ஓபன் பண்ணவே முடியல. இப்படியே கொஞ்ச நேரம் அந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது சடனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுங்க. கரண்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த லைட்டு வேணும், நம்மளோட பாதுகாப்புக்காகவாது இந்த நேரத்தில் நமக்கு லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மருந்தெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல சின்னதாக ஒரு ட்ரே, அந்த ட்ரேவை வந்து தடுமாறி அப்படியே மெதுவாக கையை வச்சு தேடுறாங்க. அந்த ட்ரேக்குள்ளே ஒரு சின்ன டார்ச் லைட் ஒன்று இருக்குது. அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு ஆன் பண்ணுறாங்க. இப்போ மாலதிக்கும் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. மாலதியும் ரம்யாவும் 2 பேரும் சேர்ந்து சுற்றி அந்த டார்ச் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தா அந்த பவித்ரா அப்படின்றவங்க இப்போ பொத்துன்னு கீழே அந்த பெட்டு மேலே விழுகுறாங்க. விழுந்த அடுத்த செகண்டேங்க அங்கே இருந்த அந்த சிசரு, அந்த ட்ரே, அந்த சேரு எல்லாமே பட்டார்னு அடிக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ற மாதிரி தொடர்ந்து சத்தங்க வந்துட்டே இருந்திருக்கு. இந்த சத்தங்களை கண்ட 2 பேரும் பயந்து நடுங்குறாங்க. வேக வேகமா அந்த கதவை தட்டுறாங்க. இப்ப பவித்ரா எங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமேன்ட்டு ஃபுல்லா டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. பவித்ரா அந்த இடத்துல ஆளே இல்லை. பெட்டும் எம்டியா இருக்கு. அந்த ரூமும் ஃபுல்லா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. என்னடி பவித்ரா எங்கடி போனா அப்படின்ட்டு, இந்த இருட்டுக்குள்ள எப்படி எங்க போனா அப்படின்னு தெரியலையேன்னு வேக வேகமா அந்த ரூம்குள்ளேயே டார்ச் எல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே இங்க தானாவே கதவு ஓப்பன் ஆகுது. தானா கதவு ஓப்பன் ஆனதும், எப்பா சாமி, இதுக்கு மேல நான் இங்க நிக்க மாட்டேன், இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு கேஸை பார்த்ததே கிடையாது, நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு வேக வேகமா மாலதி வெளியே வராங்களாங்க. சீனியரே வெளியே போறாங்க, நமக்கு என்ன அப்படின்ட்டு ஜூனியர் ஆனா அந்த ரம்யா அப்படின்ற பொண்ணும் வெளியே வராங்களாங்க. வெளியே வரும்போது அவங்களோட முகமே ஃபுல்லா ரத்த கலரையா இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வெளியே நின்றுட்டு இருந்த பவித்ராவோட அம்மா அப்பா 2 பேருமே அப்படியே அவங்கள பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. என்னங்க பண்ணுனீங்க, என் பொண்ணு என்ன பண்ணீங்க, இப்படி ரத்தமா சொட்டி வரீங்களே அப்படின்ட்டு அவங்க பதறி போய் கேட்குறாங்க. அப்போதான் ரம்யாவும் மாலதியும் அவங்களோட முகத்துல கையை வச்சு பாக்குறாங்க. அவங்க முகம் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஐயோ நான் எதுவுமே பண்ணலங்க, உங்க பொண்ணு நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு இந்த பொண்ணு டார்ச் லைட் வச்சு பேசிட்டு இருக்கும்போதே அங்க கரண்ட்டும் வந்துருச்சு. கரண்ட் வந்ததும் அவங்களோட அப்பா அம்மா, பவித்ராவோட அப்பா அம்மா வேக வேகமா அந்த ரூம்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. அங்க வேகமா ஓடி போயிட்டு அவங்களோட அப்பா அம்மா பார்க்கும்போது பவித்ரா ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களாங்க. பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு பவித்ராவை போய் கையை தட்டி எழுப்புறாங்கங்க. ஆனா அந்த பொண்ணு தலையை கீழே குனிஞ்சு போட்டுட்டு அழுத பொண்ணுதாங்க. பயங்கரமா அழுகுதுங்க. என்னோட குழந்தை செத்து போச்சு, எனக்கு வயிறு வலி தாங்கவே முடியல, என் குழந்தைய ஒரு தடவையாவது என் கண்ணில் காட்டுங்க, தயவு செய்து கண்ணில் காட்டுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த பவித்ரா அப்படின்றவங்க அழுகுறாங்கங்க. பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்கங்க. என்னம்மா சொல்ற, உனக்கு குழந்தையா, ஏம்மா என்னம்மா சொல்ற, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலாமா, உன் குழந்தைய நான் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அழுகுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தை இதே ஹாஸ்பிட்டல்ல தான் செத்து போச்சு, இதே ஹாஸ்பிட்டல்ல தான் நானும் செத்து போனேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசும்போதே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு இந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு இந்த பொண்ணு வேக வேகமா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறாங்க. இப்போ எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அந்த பவித்ரா அப்படின்றவங்க சமாதானமே ஆகல, தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க அழுகவே இவங்களுக்கு இன்னும் பயங்கரமா காய்ச்சல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னாலுமே அந்த பொண்ணு கோஆப்ரேட் பண்ணாதான் போட முடியும். இப்போ மாலதியும் ரம்யாவும் பயந்து போய் வேற இருக்காங்க. இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றது இவங்களுக்கு புரியல. வேக வேகமா இவங்க அவங்களோட ரூமுக்கு வந்துட்டாங்களாங்க. மாலதியும் ரம்யாவும் அங்க வந்துட்டு, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லைக்கா, அக்கா அந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போக சொல்லிடலாம், இவங்க காலையிலே வரேன்தான்னு சொன்னாங்க, நம்ம தாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. இப்ப மாலதியும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இப்ப இவங்களை கூட்டிட்டு போக சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்க.
இப்போ இவங்களோட டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு வேக வேகமா மாலதி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் சொல்லும்போது அந்த டாக்டருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். டாக்டர் நிஜமாலுமே இந்த மாதிரி தான் நடந்துச்சு, நீங்க ஒன்றும் சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் நம்பவே இல்லையா. உடனே அந்த டாக்டரையே வர சொல்றாங்க. இவங்க வரத்துக்கும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்க டாக்டர் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்களாம். இப்போ மாலதி கிட்ட வந்துட்டு பவித்ராவோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நான் இங்கே விடலை, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைங்க டாக்டர் வராங்களா, பார்த்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா இப்போ பேஷண்ட் வந்து வெளியே போனால் எங்களுக்கு தான் ப்ராப்ளம், டாக்டர் வந்துடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 மணி நேரமும் மற்ற பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகாமல் இந்த மாலதியும் ரம்யாவும் அப்பப்போ ரவுண்ட்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. கூடவே அந்த பவித்ராவோட ரூம் பக்கம் போகிறதுக்கும் தொடையெல்லாம் நடுங்கி போய் இருந்திருக்கிறாங்க. இப்போ என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே, ரொம்ப அமைதியாக தானே இருக்கு அப்படின்ட்டு மெதுவா எட்டி பாக்குறாங்களாங்க. அப்போ அங்க பவித்ரா ஆக்ரோஷமா உட்காந்துட்டு இருக்கிறாங்களாங்க. முடியெல்லாம் அப்படியே விரிச்சு போட்டுட்டு ஃபுல்லா பின்னி தான் இருந்தாங்க, தலையை பின்னி ஜடை பின்னி தான் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அப்படி பயங்கரமா கோபத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோபத்தோட அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் படுடி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அம்மாவையே ஒரு அடி வச்சுட்டு, நானே என்னோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு நான் அழுதுட்டு இருக்கேன், நீ என்ன என்னை படுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சப்புன்னு அரைஞ்சிட்டு பேசினாங்களாம். இந்த குரலே ரொம்ப ஆக்ரோஷமா கம்பீரமா இருந்துச்சாங்க. அதுவும் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ற மாதிரியான குரலாகவும் இருந்திருக்கு. இப்படியே இவங்க அப்பப்போ எட்டி பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த காரணத்தினாலேயே அந்த ரூம் பக்கம் வரதுக்கு தவிர்க்கவே செஞ்சிருக்காங்க. கரெக்டா 1 மணி நேரம் ஆச்சு. அதன் பிறகு டாக்டர் வராங்க. டாக்டர் உள்ள வராருங்க. வந்துட்டு இந்த பொண்ணு தாங்க டாக்டர், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றத சொல்றாங்க, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றதுன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல பேய் பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொன்னா எப்படி, இவங்க நம்மளை வந்துதான் நம்பி வந்திருக்காங்க, இப்ப இவங்கள்ட்ட போய் நம்ம பேய் பிடிச்சிருக்கு நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு டாக்டர் உள்ள வராருங்க. உள்ள வந்துட்டு இந்த பொண்ணுக்கு காய்ச்சலை தொட்டு பாக்குறாங்க. பயங்கரமா நெருப்பா குதிச்சிட்டு இருக்கு. இவ்வளோ காய்ச்சல் இருக்கு, அப்போ அந்த பொண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த நர்ஸுங்களை திட்டிட்டு வேகமா இன்ஜெக்ஷன் எடுத்து போடுறாருங்க. போட்டதும் அந்த பவித்ரா அப்படின்றவங்க பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. பாத்தியா, இந்த பொண்ணுக்கு காய்ச்சல்னால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, பேயெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வெளியே வந்துட்டாராம். வெளியே வந்து அவங்களோட ஸ்டாஃப் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பவித்ரோட அப்பா பயங்கரமா அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாருங்க. ஏங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டுட்டு கத்திக்கிட்டு ஓடி வர்றாரு. டாக்டரும் பதறி போயிட்டாரு. என்னங்காச்சு அப்படின்னு எல்லாமே சேர்ந்து அந்த ரூம்குள்ள ஓடி போய் பார்த்தா அங்க வந்து பவித்ரா இல்லையாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே, அந்த ஊசி போட்டதும் அப்படி பொத்துன்னு விழுந்துட்டா, அதுக்கப்புறம் எங்க போனா எப்படி போனானே தெரியலங்க டாக்டர் அப்படின்ட்டு அழுகுறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடுறாங்க. பழைய பூட்டி வைக்கப்பட்ட ஒரு வார்டு ஒன்று இருக்குதாங்க. அந்த வார்டுக்குள்ள இருந்து அழுகிற மாதிரியான அந்த சத்தம் கேட்குது. இவங்களே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குரல் கேட்கும்போது நைட் டைம் இல்லையா, ரொம்ப அமைதியான டைம்ன்றதுனால கரெக்டா அந்த அழுகிற குரல் எங்க இருந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வார்டுக்குள்ள யாருமே போக மாட்டாங்களே, பகல்ல போகிறதுக்கே பயப்படுவாங்களே, இந்த வார்டு வந்து நம்ம பூட்டி தானே வச்சிருக்கோம் அப்படின்னு டாக்டரும் பயத்தோட அந்த வார்டு பக்கம் போனாராம். அங்க போயிட்டு எட்டி பாக்குறாருங்க. அந்த ரூம் கதவு அந்த பூட்டானது அப்படியே சுக்குநூறா உடச்சி தள்ளின மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ அந்த டோரும் ஓப்பன்ல இருக்கு. மெதுவா இத்தனை பேர் இருக்கிறோமே அப்படின்ற தைரியத்துல டாக்டரும் டார்ச் லைட் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அந்த வார்டுக்குள்ள ஃபுல்லா கரண்ட் சப்ளையும் இருக்காதான். அந்த டாக்டர் உள்ள போகவே அழுகிற சத்தம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. கூடவே ஒரு பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை எப்படி அழுவும் அந்த மாதிரியான ஒரு குரலும் கேட்குதுங்க. இப்போ இந்த குரல் ரெண்டையும் கேட்கும்போது டாக்டருக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கி வச்சா பயங்கரமா செலுத்து போயிட்டார். அடுத்தடுத்த அடி மெதுமெதுவா எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடியே மாலதியும் ரம்யாவும் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு வார்டில் அந்த டோர் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரோட அந்த பெட்டுக்கு நேரா அந்த பவித்ரா அப்படின்றவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கையில எதையும் வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. இப்போ அது ஒரு குழந்தைய நம்ம இப்படி பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதாங்க. பக்கமா நெருங்கி போறாங்க. பவித்ரா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே போறாங்க. அங்க பவித்ரா இந்த பெட்ல இப்போ 4வது நம்பர் பெட்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த டாக்டர் இப்போ பக்கத்துல நெருங்கி போகும்போது டக்குன்னு 6ஆம் நம்பருக்கு மாறுறாங்க. இப்போ 6ல இருந்து 10க்கு மாறுறாங்களாம். இப்படியே ஒரு பெட்ல இல்லாம மாறி டக்குன்னு மாறுறாங்களாங்க. எப்படி மாறினாங்க அப்படின்றது இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. இப்படி இவங்க எல்லாம் மாத்தி பார்த்துட்டு இருக்கும்போதே
சடனா இங்க பின்னாடி இருந்து டாக்டரோட முதுகுல யாரோ கையை வைக்கிறாங்க. கையை வச்சதும் தூக்கி வரி போட்டுச்சுங்க. டாக்டர் ஐயோ அம்மானே கத்த ஆரம்பிச்சுட்டாராம் அந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டு. இப்போ வேக வேகமாக ரம்யா வந்து அந்த டார்ச் லைட்டை கையில் எடுத்துட்டாங்க. சுற்றி சுற்றி அந்த வார்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு, டாக்டர் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வெளியே போயிடலாம், வாங்க வெளியே போயிடலாம், இங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கே தெரியல, மறுபடியும் நாமளே இங்கே உள்ளே வந்தால் எப்படி டாக்டர், வாங்க போகலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு வராங்க. இப்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பவித்ராவோட அம்மா கிட்ட, ஏம்மா இந்த பொண்ணை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, எப்பத்துலேருந்து இந்த பொண்ணு இப்படி இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து 2-3 நாளாவே சரியில்லை, அதுக்கப்புறமா இருந்து இப்படிதான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொன்னதும் இந்த டாக்டரே கொஞ்சம் நேரம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்துட்டு போனதுல இருந்து தான் இப்படி அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஓகேம்மா, நீங்க வந்து காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போயிருங்க உங்க பொண்ணை, இப்போ நீங்க எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க, உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்றத சொல்லிட்டு டாக்டரும் வெளியே நிக்கிறாங்களாம். அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் உள்ள போறாங்க. பவித்ரோட அப்பா அம்மா உள்ள போனவங்க பயங்கரமா ஷாக் ஆகி கத்துறாங்கங்க. என்ன காரணம்னா, அந்த வார்டுக்குள்ள எந்த ஒரு பொண்ணுமே இல்லைங்க, பவித்ராவும் இல்லை, கையில இருந்த குழந்தையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல்லா தேடி பார்த்துட்டு தான் இவங்க கத்திக்கிட்டு அலறிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இவங்க நேரா இன்னொரு வார்டு பக்கமா இருக்குதாங்க. இந்த வார்டுல இருந்து பார்த்தா அந்த வார்டு தெரியும். அப்படி கத்திக்கிட்டே வெளியே வந்துட்டு பாக்குறாங்கங்க. அந்த வார்டுல நடுவுல தான் பவித்ரா நின்றுட்டு இருக்காங்க. யாரையோ தேடுற மாதிரி தேடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தது டாக்டர்கிட்ட வந்து, ஏங்க உள்ள எந்த பொண்ணுமே இல்லைங்க, என் பொண்ணும் இல்லைங்க, எந்த பொண்ணுமே இல்லை, இந்த வார்டு வந்து லாக் பண்ணிருங்க, இதுக்குள்ள ஏதோ ஒரு நாத்து அடிக்குது, சம்திங் இந்த ரத்த வாடை மாதிரி, ரத்த கவிச்ச வாடை இருக்குல்ல அந்த மாதிரி அடிக்குது, இந்த வாடை எப்படியாவது லாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் பவித்ரா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பவித்ரா வந்து, எங்கம்மா போன, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பவித்ரா, நீங்களாம் எங்க போனீங்க, நான் ரொம்ப நேரமா உங்களை பாத்ரூம்ல இருந்து கதவு தட்டிட்டு இருக்கேன், வெளியே வச்சே என்னை லாக் பண்ணிட்டீங்க, நான் வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பவித்ரா இல்லையா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாமா போலாம் அப்படின்ட்டு பெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்குறாங்க. இறக்கி முடிச்சு காலையில வரைக்கும் அமைதியா இருந்திருக்காங்க பவித்ரா. காலையிலுக்கு அப்புறமா தான் மாலதியும் ரம்யாவும் இனிமே இந்த வேலையை வேணாண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு நினைச்சிட்டாங்க. கூடவே அந்த டாக்டரும் நல்லாவே பயந்து போயிட்டாரு. இப்போ ரம்யாவும் மாலதியும் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் எனக்கு 1 வாரமாவது லீவு வேணும், கண்டிப்பா லீவு வேணும், நான் எங்கேயாவது கோயில் குளமா போய் சுத்திட்டு வரேன், நான் நல்லா பயந்துட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க 2 பேருமே. சரி அப்படின்னு டாக்டரும் வந்து 4 நாள் லீவ் கொடுத்துருக்காருங்க. அதன் பிறகு நீ வந்துடணும் அப்படின்றதையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. டாக்டரும் வீட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த பொண்ணையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி போற வழியிலே ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு பூசாரி அம்மா ஒருத்தவங்க இருக்காங்களாம். அந்த அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அந்த பூசாரி அம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்னதன் பிறகு பவித்ரா உட்கார வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. வேப்பிலையெல்லாம் வந்துருச்சு அடிக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த பவித்ராவோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா வெளியே வருதுங்க. ஆமா நானே தான் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான குரல்ல ஒரு பேரை சொல்லுதுங்க. பேரை சொல்லிட்டு, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவ வலிக்காக வந்திருந்தேன், பிரசவத்துக்காக வந்த என்ன அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வேற ஏதோ தப்பான ஒரு ஆப்ரேஷனையும் பண்ணி விட்டுட்டாங்க. அதுல இருந்து எனக்கு பயங்கரமான வயிறு வலியா இருந்துச்சு. அது கூடவே என்னோட குழந்தையும் இறந்து போயிடுச்சு, 2-3 நாள் உயிரோட இருந்து இறந்து போயிடுச்சு. அந்த வலியும் என்னால உயிரோட இருக்க முடியல, நானே சூசைட் பண்ணி இறந்துட்டேன். அதே வார்டில் தான் என்னோட ஆன்மா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணை எப்படி பிடிச்ச என்னன்றதெல்லாம் கேட்குறாங்க. எப்படின்னா, இந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ ஊசியெல்லாம் போட்டுட்டு இந்த பொண்ணு ரிட்டன் வெளியே கூட்டிட்டு போறா, அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது தான் இந்த பொண்ணு அந்த வார்டை பார்த்துருக்காங்க. அந்த வார்டில் இதே உருவம் அந்த பொண்ணு கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ பயந்ததுனால தான் இந்த பொண்ணு பிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு விட்டு நீ போயிடணும், கண்டிப்பா நீ போயிடணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இல்லை நான் போக மாட்டேன், கண்டிப்பா நான் போகவே மாட்டேன், இந்த பொண்ணோட உடம்புல தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா அட்டம் பிடிச்சு இருந்துச்சாங்க. அதன் பிறகு அவங்களோட அந்த பூசாரியம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு பேயோட அந்த பூஜையை பண்ணிருக்காங்க. பேயெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அந்த பொண்ணாவே தானாவே முடியெல்லாம் எடுத்து கொடுத்து வச்சாங்க. அந்த முடியை கட் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு செப்பு தகடையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு ஆழமான ஒரு குழியை தோண்டி போட்டணும் அப்படின்றதுனால ஒரு மொட்டை கிணறு இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி இல்லாத கிணறு,
அந்த மாதிரியான கிணத்துல அடியில் ஆழத்தை தோண்டி அதுக்கப்புறமா அந்த சின்ன பாட்டிலை வந்து அடைச்சிடணும், அதில் புதைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்களோட அப்பா அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க, பவித்ராவோட அப்பா அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இல்லை உங்ககிட்ட வேண்டாம், கண்டிப்பாக அது வந்து ரிலீஸ் ஆயிரும், எப்படியாவது ஒரு வகையில் உங்கள்கிட்ட வந்து அது தப்பிச்சிரும் அப்படின்றதுனால அந்த பூசாரி அம்மாவே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எந்த கிணத்துல புதைச்சாங்க என்னன்றதெல்லாம் பவித்ராவுக்கு தெரியாதாங்க. அதன் பிறகு அந்த பவித்ரா ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எலுமிச்சப்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. கூடவே பொண்ணுக்கு காய்ச்சலும் குறைஞ்சிருச்சாங்க. சுத்தமாக காய்ச்சலே இல்லை, ஃபுல்லாக வேர்க்க கொட்டிருச்சு. சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த பூசாரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அமாவாசை உன் பொண்ணு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், கூடவே உங்களோட குலதெய்வத்துக்கோ இல்லை உங்களோட ஊரில் இருக்க ஏதாவது ஒரு தெய்வத்துக்கோ வேண்டுதல் வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதலை இந்த பொண்ணு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சா கண்டிப்பாக அந்த நிகழ்வு உங்களுக்கு மறுபடியும் நடக்காது, அந்த பேய் மறுபடியும் உங்ககிட்ட வராது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அந்த பொண்ணோட உடம்புல சாமியையும் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படின்னா, அந்த பொண்ணு பேய் ஓட்டி 12 நாள் கழிச்சு மறுபடியும் வர சொல்லி அந்த பொண்ணோட உடம்புல அவங்களோட குலதெய்வ சாமியை இறக்கி வச்சிருக்காங்க. இப்படி குலதெய்வ கோயிலோட அந்த சாமி வந்து உடம்புல இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஆன்மா நம்ம கண்ணுக்கு தெரியறதும் இல்லை, அந்த ஆன்மா வந்து நம்மளை பிடிக்கவும் பிடிக்காது, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அப்படின்றதுனால இந்த நிகழ்வு பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே பவித்ராக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு. கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜ் வரைக்குமே இந்த பொண்ணுக்கு எங்கே அந்த பம்பை அடித்தாலும் சாமி வருமாம். இப்போவும் அந்த பொண்ணுக்கு சாமி வருதாங்க. ஆனால் அந்த ஆன்மாவோ இல்லை வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இல்லையா, ஆனால் பம்பை அடிச்சிட்டாங்க அப்படின்னாவே இந்த பொண்ணுக்கு சாமி வந்துருமா. இந்த நிகழ்வு நான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போன இடத்துல எனக்கு நடந்துச்சு. இந்த நிகழ்வு எல்லாமே எங்களோட அப்பா அம்மா எனக்கு ரொம்ப லேட்டாக தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க பவித்ரா அப்படின்றவங்க. அந்த நர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மறுபடியும் அவங்க பார்க்கவே இல்லையாங்க. அந்த நர்ஸ் வேலைக்கு வரலையா இல்லை இவங்க சரியாக கவனிக்கல என்னன்றது தெரியல. மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான அந்த சந்தர்ப்பமும் எனக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு சொல்லி முடிச்சிருக்காங்க பவித்ரா. இந்த நிகழ்வு சொன்ன பவித்ராவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரியான தொடர்ந்து பேய் சம்பவங்கள், பயங்கரமான கதைகள், ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது பயங்கரமான பேய் நிகழ்வுகள், ரொம்ப திகிலான ஹாரரான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான பேய் கதையோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.